தாவேக அரசு பதவியேற்ற பிறகு முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் வேளாண் துறை அமைச்சர் வினோத். பட்ஜெட் அறிக்கையை படிப்பதற்கு முன்பு முதல்வர் விஜயை புகழ்ந்து அவர் ஆற்றிய உரைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அவை மரபை மீறி அமைச்சர் செயல்படுவதாக ஆட்சேபனம் தெரிவித்தன. இதையடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பட்ஜெட் உரையில் இருப்பதை மட்டும் அமைச்சர் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆழி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாதீங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. இதையடுத்து வேளாண் துறைக்கான முக்கிய அறிவிப்புகளை வாசித்தார் அமைச்சர் வினோத். வேளாண் விளைபொருட்களுக்கு 100% பயிர் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது வழங்கப்படும் என்றும், வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 2,50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 1,50,000, மூன்றாம் பரிசு ரூபாய் 1,00,000 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு. உழவர் சந்தைகளை புனரமைக்க ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு. 50 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் அமைக்க ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு. மண்ணின் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் ரூபாய் 122.51 கோடி செலவில் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 17,315 ஏக்கருக்கு விதைக்கரும்பு மானியம் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 9.36 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் பனை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்படும். இதன் மூலம் பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல் மற்றும் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம் அமைக்க இடுபொருள் தொகுப்புகள், காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல்வலை குடில்கள் வழங்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வான்மகள் என்ற திட்டத்தின் கீழ் 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி உரிமம், 50 பயிற்சி பெற்ற மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன்கள் வழங்க ரூபாய் 4 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் ரூபாய் 56.72 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும், இதன் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் மோட்டார், சூரிய சக்தி பம்பு செட்டுகள், 300 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகளுக்கு 100% மானியம் வழங்குவதாக அரசு தெரிவித்துள்ளது. மழை, வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 தார்பாய்கள் வாங்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த நீரில் அதிக மகசூல் உறுதி செய்ய நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2.2 லட்சம் ஏக்கர் நிலம், 95,000 விவசாயிகள் பலனடைவர் என்றும் ரூபாய் 785 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 4.8 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 5.2 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கச் செய்ய ரூபாய் 5.3 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் ரூபாய் 8.13 கோடி செலவில் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அறிவிப்புகளை செய்து முடித்த பிறகு தனது உரையை முடிக்கும் போது முதல்வர் விஜய் குறித்து அமைச்சர் வினோத் புகழ்ந்து நீண்ட நேரம் பேசியதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மீண்டும் குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டியது ஏதேனும் இருந்தால் நீக்கப்படும் என்றார்.
பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களுக்கும், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ரா வினோத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால் வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் முதலமைச்சருக்கு புகழுரை மட்டுமே உள்ளது. பொது பட்ஜெட் போலவே வேளாண் பட்ஜெட்டிலும் திமுக அரசின் திட்டங்களுக்கு தாவேக ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது. வேளாண் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என தெரிவித்தார். தாவேக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இது பட்ஜெட் அப்படின்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா அடித்து ஒரு மிகப்பெரிய புகழுரையை அந்த அமைச்சர்கள் மரபுக்கு மீறி இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில் காவிரியில் தான் தண்ணி வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பட்ஜெட்டில் திட்டமும் எந்த விதமான ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார். இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் எண்ணிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து, அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி, 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து, அவர் கலந்துக்கிட்டது கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் இந்த வாக்குறுதியை சொல்லி தான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யலை. மேலும் மேகதாது குறித்து நாளை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க சபாநாயகரிடம் திமுக கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்த உதயநிதி, அந்த விவாதத்தில் முதல்வரிடம் நிறைய கேள்விகள் கேட்போம், முடிந்தால் தைரியம் இருந்தால் முதல்வர் வாயை திறந்து பதில் சொல்லட்டும் என்றார். எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ இது தொடர்பாக இன்னும் விரிவாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாய பெருங்குடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே விவசாயிகளுக்கு துணை நிற்கும். நீங்களும் வேளாண் பட்ஜெட்னு ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க. நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். சொல்லுங்க, வாக்குறுதி கொடுத்தது யாரு? அவர் என்ன சொன்னார்னா 20 துறை சார்ந்த வேளாண் பட்ஜெட்ல எப்படி திமுக வந்து ஒரே வேளாண் பட்ஜெட்டா 20 துறை சார்ந்த திட்டங்களுக்குள்ள கொண்டு வந்ததோ நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்துல பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதை எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். நாங்க அவையில பதில் சொல்றோம். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சரின் உச்சி குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் விவசாய பட்ஜெட். மற்றுமொரு பெயர் மாற்று நிகழ்வாக மட்டுமே நடந்து முடிந்துள்ளது. டிராவிடியன் மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று இந்த அரசு நினைக்கிறதா? குறுவை சாகுபடி பாதித்து அரசின் உதவிக்கரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும்
டெல்டா உழவர்களுக்கு எதுவும் இல்லாத வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை உரத்த குரலில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கழக உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். உறக்கத்தில் இருக்கும் அரசு விழித்துக் கொண்டு பதில் சொல்லியாக வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். வேளாண் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. சுமார் 2.5 மணி நேரம் இந்த பட்ஜெட்டை வாசித்தார்கள். ஆனால் அதில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய முக்கியமான புதிய திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கையின் போது என்ன அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றனவோ அதே அறிவிப்புகள்தான் இந்த பட்ஜெட்டிலும் இடம்பெற்றுள்ளன. இன்றைய அரசும் அதே பழைய அறிவிப்புகளுக்கு புதிய ஸ்டிக்கர் ஒட்டி சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. இதில் புதிதாக எதுவுமே இல்லை. தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்த பிறகு வேளாண் பட்ஜெட் முதலில் 2ஆம் நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல் வேளாண் பட்ஜெட். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது என்ன அறிவிப்பு இருக்கின்றதோ அதே அறிவிப்பு தான் வேளாண் பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது. தேர்தல் நேரத்தில் தாவைக்கு ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3,500 வழங்கப்படும் என்றும், ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4,500 வழங்கப்படும் என்றும் அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் அறிவித்தார். ஆனால் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிகளம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3,500 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். அதேபோல கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையாக ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் காலத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை. பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் விதைக்கால செலவுகளை சமாளிக்க ஆண்டிற்கு ரூபாய் 15,000 வீதம் 2 தவணைகளில் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பும் இதில் இடம்பெறவில்லை. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு பாதிக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் சுமார் 1 மாதத்திற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 கடனும், ஏனைய விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 கடனும் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றியுள்ளனர். தேர்தல் நேரத்தில் இனிக்க பேசி விவசாயிகளை ஏமாற்றிவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டில் எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு நாடக பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதேபோல விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சிறு குறு நடுத்தர விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே, இந்த சிறு குறு விவசாயம் சரி பெரு விவசாயம் அனைவருக்கும் 35,000 ரூபாய் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள்.
ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில அவர்கள் கொடுத்ததற்கு மாறாக விவசாயியுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்காங்க. ஆக மொத்தம் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பட்ஜெட்டில் காண முடிகிறது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். அதேபோல் கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கும் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழக எம்பிக்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார்.